நம்மில் நிறையருள் வளரட்டுமே, அது இடமெல்லாம் பரவட்டுமே, இதயங்கள் வளரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. அன்பிலே இறைவன் நம்மை நினைத்தார், உயர் அன்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். அன்பிலே இறைவன் நம்மை அழைத்தார், உயர் அன்பிலே சிறக்க நம்மை அழைத்தார். வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார், வரையில்லா வரங்களை நமக்கு அளித்தார். தம் கரையில்லா கருணையால் நம்மை மீட்டார். இதயங்கள் மலரட்டுமே, இங்கு இன்னிசை முழங்கட்டுமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இன்றைக்கு அன்னை மரியாவின் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு விழாவினை நாம் கொண்டாடுகின்றோம். நம்முடைய தமிழகத்தில் தூத்துக்குடி மறை மாவட்டத்தினுடைய பணிமை அன்னையுடைய திருநாள் மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த திருவிழாவை கொண்டாடுகிற அனைத்து மக்களுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். பணிமய அன்னையினுடைய ஆசீர்வாதத்தை, பரிந்துரையை இந்த திருவுகளின் வழியாக நாம் கேட்டு மன்றாடுவோம். அன்னை மரியாள் தன்னை முழுவதுமாக கடவுளின் ஆலயமாக மாற்றிக்கொண்டதைப் போல, கடவுளின் திருமணத்தை அந்த ஆலயமாகிய தன் வழியாக நிறைவேற்றினதைப் போல நாமும் ஆண்டவரின் ஆலயங்களாக இருக்க இந்த வழியிலே மன்றாடுவோம். இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. தஞ்சை மறை மாவட்டத்தின் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேறவும், எமாவுஸ் ஆன்மீக மையத்தின் வளர்ச்சிக்காகவும், சி நம்மியந்தர் KL பெலினா பிறந்த நாள் நன்றிபலியாகவும், திருத்தந்தையின் மாத கருத்தான வாழ்வு மிக கடினமாக தோன்றும் சமூகங்கள், இன, அரசியல், சமய கருத்துகள், மோதல்கள் இவைகளுக்கு சமுதாயம் இணங்காமல் இருக்க இந்த திருப்பலியானது ஒப்புக்கொடுக்கப்படுகின்றது. இந்த மறைபொருள்களை நாம் கொண்டாட நம்மை நாம் உறுதிப்படுத்திக் கொள்வோம். ஆண்டவருடைய உடனிருப்பையும் பாதுகாவலையும் உணர்ந்து கொள்ள நமக்கு தடையாயிருக்கிற நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். இரக்கமுள்ள ஆண்டவரிடம் அவருடைய இரக்கத்தின் வெளிப்பாடான அவருடைய மன்னிப்பை நாம் பெற்றுக்கொள்வோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து நம்மை முடிவில்லாத வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், இயேசுவே இரக்கம் வையும், இயேசுவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. எங்கள் துன்பங்களில் உடன் பயணிக்கும் எங்கள் தந்தையாகிய இறைவா, உமது அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம்.
எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாக்கி இயலாத நாங்கள் உமது திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் குமாரனுமாகிய கிறிஸ்து வழியாகவே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம் பிரிவு 12 இறை வார்த்தைகள் 1 முதல் 13 முடிய. அந்நாட்களில் மோசே எத்தியோப்பிய பெண்ணை மணந்திருந்தார். அவர் மணந்திருந்த எத்தியோப்பிய பெண்ணை முன்னிட்டு மிரியாமும் ஆரோனும் அவருக்கு எதிராக பேசினர். அவர்கள், ஆண்டவர் உண்மையில் மோசே வழியாக மட்டுமா பேசியுள்ளார்? அவர் எங்கள் வழியாகவும் பேசவில்லையா என்றனர். ஆண்டவர் இதனை கேட்டார். பூவுலகின் அனைத்து மாந்தரிலும் மோசே சாந்தமிகு மாநிலராய் திகழ்ந்தார். உடனே ஆண்டவர் மோசே, ஆரோன், மிரியாம் ஆகியோரிடம், நீங்கள் மூவரும் சந்திப்பு கூடாரத்துக்கு அருகே வாருங்கள் என்றார். அவர்கள் மூவரும் வந்தனர். மேகத்தூண் ஒன்றில் ஆண்டவர் இறங்கி வந்து கூடார வாயில் அருகே நின்று ஆரோனையும் மிரியாமையும் வைத்தார். அவர்கள் இருவரும் முன் வந்தனர். அவர் கூறியது, என் வார்த்தையை கேளுங்கள். உங்களுக்குள் இறைவாக்கினர் ஒருவன் இருந்தால் ஆண்டவராகிய நான் ஒரு காட்சியின் வழியாக அவனுக்கு என்னை வெளிப்படுத்துவேன். கனவில் அவனோடு பேசுவேன். ஆனால் என் அடியான் மோசேயோடு அப்படியல்ல. என் வீடு முழுவதிலும் அவனே நம்பிக்கைக்குரியவன். நான் அவனோடு பேசுவது மறைபொருளாக அல்ல, நேர்முகமாகவும் தெளிவாகவும் இருக்கும். ஆண்டவர் உருவையும் அவன் காண்கின்றான். பின்னர் ஏன் என் அடியான் மோசேக்கு எதிராக பேச நீங்கள் அஞ்சவில்லை? மேலும் ஆண்டவரின் சினம் அவர்கள் மேல் மூண்டது. அவர் அகன்று சென்றார். கூடாரத்தின் மேலிருந்து மேகம் அகன்றதும் மிரியாமை பனி போன்ற வெண்மையான தொழுநோய் பிடித்தது. ஆரோன் மிரியாம் பக்கம் திரும்பவே அவள் தொழுநோயால் இருக்க கண்டார். ஆரோன் மோசேயிடம், என் தலைவரே, அறிவீனமாக நாங்கள் செய்த பாவத்தை எங்கள் மேல் சுமத்த வேண்டாம். தாயின் வயிற்றிலிருந்து செத்து பிறந்த அரைக்குறை குழந்தை போன்று இவள் ஆகாதிருக்கட்டும் என்றார். மோசே ஆண்டவரிடம் முறையிட்டு, கடவுளே, இவளை குணமாக்க வேண்டுகிறேன் என்றார். இது ஆண்டவரின் வாக்கு. பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். உமது அளவற்ற இரக்கத்திற்கேற்ப என் குற்றங்களை துடைத்தருளும். என் தீவினை முற்றிலும் நீங்கும்படி என்னை கழுவியருளும். என் பாவம் அற்று போகும்படி என்னை தூய்மைப்படுத்தியருளும். பல்லவி. கடவுளே, உமது பேரன்புக்கேற்ப எனக்கு இறங்கும். ஏனெனில் என் குற்றங்களை நான் உணர்கிறேன். என் பாவம் எப்போதும் என் மனக்கண்ணில் இருக்கின்றது. உமக்கு எதிராக நான் பாவம் செய்தேன். உன் பார்வையில் தீயது செய்தேன். எனவே உம் தீர்ப்பினால் உன் நீதியை வெளிப்படுத்தியுள்ளேன். உன் தண்டனை தீர்ப்பில் நான் மாசற்றவனாக விளங்குகிறேன். பல்லவி.
கடவுளை உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். கடவுளே தூய்தோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும். உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கியருளும். உமது முன்னிலையிலிருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். தலைவி கடவுளை உமது பேரன்புக்கு ஏற்ப எனக்கு இறங்கும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ரபி நீரே மகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆண்டவரும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி மாற்றி. அக்காலத்தில் இயேசு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார். அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார். பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தனியே இருந்தார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காற்று அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார். அவர் கடல் மீது நடப்பதைக் கண்ட சீடர் கலங்கி, ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினர். உடனே இயேசு அவர்களிடம் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். பேதுரு அவருக்கு மறுமொழியாக, ஆண்டவரே, நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார். அவர் வா என்றார். பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார். அப்பொழுது பெருங்காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும் போது, ஆண்டவரே, என்னை காப்பாற்றும் என்று கத்தினார். இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து, நம்பிக்கை குன்றியவனே, ஏன் ஐயம் கொண்டாய் என்றார். அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது. படகில் இருந்தோர் இயேசுவை பணிந்து, உண்மையாகவே இவர் இறைமகன், நீர் இறைமகன் என்றனர். அவர்கள் மறு கரைக்கு சென்று கெனசரேத்து பகுதியை அடைந்தார்கள். இயேசுவை யாரென்று அறிந்துணர்ந்த அவ்விடத்து மக்கள் சுற்றுப்புறமெங்கும் ஆள் அனுப்பி எல்லா நோயாளர்களையும் அவரிடம் கொண்டு வந்தனர். அவரது மேலுடையின் ஓரத்தையாவது அவர்கள் தொட அனுமதிக்குமாறு அவரை வேண்டினர். தொட்டவர் யாவரும் நலமடைந்தனர். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே ஆண்டவர் நம்மோடு இருந்து நம்மோடு நம் இதயத்தோடு பேசுகிறதை நாம் கேட்டோம். அவர் பேசிய ஒரு வார்த்தையை நமக்குள்ளே நாம் தியானிக்க என்று அழைக்கப்படுகிறோம். நம்பிக்கை குன்றியவர்களே, ஏன் அஞ்சுகிறீர்கள்? நம்பிக்கை குன்றியவனே, ஏன் அஞ்சுகிறாய் என்று பேதுருவிடம் ஆண்டவர் பேசிய அந்த வார்த்தையை நம் இதயத்துக்குள்ளே வைத்து நாம் தியானிப்போம். நம்பிக்கை குன்றியதற்கு ஒரு அடையாளம் அச்சம். நம்பிக்கை ஒரு மனிதனை நம்பிக்கைக்கு உரியவனாக மாற்றுகிறது. ஆண்டவருடைய பாதுகாவலை அந்த மனிதனுக்கு கொடுக்கிறது. யாரெல்லாம் நம்பிக்கையிலே வளர்கிறார்களோ, நம்பிக்கையிலே முதிர்ச்சி அடைகிறார்களோ, அவர்களுக்கு ஆண்டவருடைய பாதுகாப்பை உணர்கிற, எப்பொழுதும் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார், பயணிக்கிறார் என்ற அந்த உணர்வை கொடுக்கிற ஒரு நிலை, ஒரு மனப்பாங்கு உருவாகிறது. பேதுரு கடல் மீது நடந்து
கடலிலே மூழ்குகிறார். ஆண்டவர் அவரை பார்த்து, ஏன் அஞ்சுகிறாய்? ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கேட்டபோது, ஏன் அஞ்சுகிறாய்? நம்பிக்கை குன்றியவனே ஏன் அஞ்சுகிறாய்? அச்சம் என்ற ஒரு நோய் மனிதர்களை பீடித்திருக்கிறது. ஏதோ ஒரு மூலையிலே ஒரு பயம் மனிதர்களுக்கு இருக்கிறது. அந்த பயத்திலிருந்து ஆண்டவர் விடுதலை அடைய வேண்டும், நாம் ஒவ்வொருவரும் விடுதலை அடைய வேண்டும் என்றுதான் விரும்புகிறார். அதற்கு ஒரே ஒரு மருந்து நம்பிக்கை மட்டுமே. நம்பிக்கையிலே, அவர் மேல் இருக்கிற நம்பிக்கையிலே அவர் நம்மோடு பயணிக்கிறார். அவர்தான் ஆண்டவர் சொல்லுகிறார், துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்று சொல்லுகிறார். அவர் நம்மோடு பயணிக்கிறார். படகிலே, வாழ்க்கை படகிலே பிரச்சனைகள் வந்தாலும் புயல் வந்தாலும் கூட அவர் நம்மோடு பயணிக்கிறார் என்ற அந்த ஒரு நம்பிக்கை. அதோடு எப்படிப்பட்ட புயல் வந்தாலும் அவர் நமக்கு பாதுகாவலராய் இருக்கிறார், எப்போதும் பாதுகாவல் கொடுக்கிறார் என்ற நம்பிக்கை. அந்த நம்பிக்கை நமக்குள்ளே இருந்தால் அந்த அச்சம் எப்பொழுதும் நம்மை அணுகாது. அச்சத்தினால் வருகிற அந்த பாதிப்புகள் நமக்கு இருக்காது. அதே சமயத்துல ஆண்டவர் மோசேவை பற்றி ஆரோன் மிரியாம் இவர்களுக்கு அற்புதமாக சொல்கிறார். அவன் என் நம்பிக்கைக்குரியவன், மோசே எனக்கு நம்பிக்கைக்குரியவன், ஏன் அவனுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீர்கள்? மோசே என் நம்பிக்கைக்குரியவன். மோசேயுடைய நம்பிக்கையின் முதிர்ச்சியை, அவர் நம்பிக்கையின் உச்சகட்டத்திலே இருப்பதை ஆண்டவர் அங்கு உறுதிப்படுத்துகிறார். மோசே அந்த நம்பிக்கையினாலே எனக்கு நேரடியாக என்னை முழுமையாக பார்க்கிற ஒரு நண்பனாக, மனிதனாக மோசே இருக்கிறார் என்று மோசேவை பற்றி அழகாக பேசுகிறார். அன்புக்குரியவர்களே, நம்பிக்கையிலே நாம் எப்பொழுதும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். நம்பிக்கை என்பதுதான் ஆண்டவர் மீது, உண்மையாக இருக்கிற ஆண்டவர் மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும். நாம் ஏதோ பேய் வருகிறது அப்படின்லாம் அவங்க நினைத்தார்கள். ஆனால் நான் தான், துணிவோடு இருங்கள் என்று ஆண்டவர் இன்றுமே சொல்லுகிறார். நமக்கு நம்மோடு வாழ்விலே பயணிக்கிறவராய், நம் துன்பங்களிலே அவரே வந்து அதிலிருந்து விடுதலை செய்கிறவராய் ஆண்டவர் இயேசு எப்பொழுதும் நம்மோடு இருக்கிறார். சிறப்பாக எம்மாவுஸ் ஆன்மீக மையத்தில் அவர் உடன் பயணிக்கிறார். அவர் எல்லா துன்பங்களிலிருந்தும் அவர் விடுவிக்கிறவராக இருக்கிறார், விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பது உண்மை, நான் அனுபவிக்கிற உண்மையும் கூட. ஆகவே அன்புக்குரியவர்களே, நமக்குள்ளே இருக்கிற, நம்மை பாதிக்கிற அந்த அச்சத்தை விடுத்து நாம் நம்பிக்கையிலே வளர வேண்டும். அந்த நம்பிக்கையிலே வளரத்தான் அன்னை மரியா இன்று பணிமய மாதா என்று சொல்லப்படுகிறார். பணிமய மாதா, அதனுடைய ஆரம்பம் என்னவென்றால், ரோமையிலே கோடை காலத்திலே ஒரு நாள் பனி பொழிந்தது. அது வித்தியாசமாக இருந்தது. அன்று பொறுப்பாக இருந்தவர்களுக்கு இருவருக்கு கனவிலே ஒரு பெரிய ஆலயம், மாதாவுக்கு, அன்னைக்கு ஒரு பெரிய ஆலயம் கட்ட வேண்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். அதை அடையாளமாக சொல்லுகிறார். இன்று பணிமய மாதாவின் விழாவை நாம் கொண்டாடுகின்றோம். அவர் நம்மோடு பயணிக்கிறார். இயேசு நம்மோடு பயணிப்பது போல, எம்மாவுஸ் ஆண்டவர் நம்மோடு பயணிப்பது போல, பணிமய மாதாவும் நம்முடைய அன்னையும் நம்மோடு பயணிக்கிறார். இடர்கள் வரும்போது, புயல்கள் வரும்போது அவர் நம்மை பாதுகாக்கிறவராக இருக்கிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, அச்சம் நீக்கி நம்பிக்கையிலே வளர்வோம். தொடர்ந்து இந்த திருப்பலியிலே அந்த நம்பிக்கையில் வளர அருள் வேண்டுவோம். அன்பா
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கின்ற இவ்வழி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு எங்களாக இருக்கும்படி சொல்லியுங்கள். என்றும் எங்களுடன் பயணிக்கிற எங்கள் தந்தையாகிய இறைவா, மனிதரான ஒரே திருமகன் எங்களை ஆதரிப்பாராக. கண்ணியிடமிருந்து பிறந்த அவர் தம் தாயின் கண்ணிமைக்கு படுகின்றி அதை புனிதப்படுத்தினார். அவர் எங்கள் பாவங்களை போக்கி எங்கள் காணிக்களை உமக்கு ஏற்றதாயிருக்க செய்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் ஆண்டவராகிய கடவுளுக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான எங்கள் தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவியானவரால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கண்ணிமையின் ஆட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகிற்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் அது திரும்பும் நடங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறே எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக உங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை கேட்டு தம் சிடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அவருக்கு நன்றி செலுத்தி தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று வருகின்றீர்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் ஆண்டவரே, நீர் வருவளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்த எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடன் எங்களுடைய தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூறுதலும் எங்கள் திருத்தந்தை லியோ மறைமாவட்ட ஆகிய பிரான்சிஸ் கரிஸ்ட் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவருடன் உமது திரு அவை அன்பின் நிறைவு பெறச் செய்தலும் அனைத்து திருப்பலி கருத்துகளையும் ஏற்று ஆசீர்வதியும். நினைவு கூறப்படுகிற ஆத்மாக்களுக்கு மோட்ச வாக்கியத்தை தந்தலும் உயிர்த்தொடும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறது. கடவுளின் பள்ளித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் கோடி அற்புதரான புனித அந்தோணியார்கள் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உன் திருமகனை கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரவருட உண்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. நம் மத்தியில் இருக்கிற ஆண்டவரே, இயேசுவின் வார்த்தைகளிலே இறை தந்தையை நோக்கி நம் வாழ்விலே இருக்கிற அச்சங்களை நீக்கி நம்பிக்கையிலே வளரும் பெற வேண்டுவோம். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அதில் உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உறுதியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும்
எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதர்களுக்கு அழுகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவை நம்பிக்கையை மட்டும் கண்ணாக்கி உடைய திருவிழத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் நம்பிக்கையும் நிறைவையும் அளித்தருள்கிறாங்க என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரே, இயேசுவின் அமைதி என்றும் உங்களோடு இருக்கிறாங்க. இந்த வேளையிலே ஆண்டவர் தந்திருக்கிற அந்த அமைதியை அனைவரோடும் பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இயேசு கிறிஸ்துவே, நாங்கள் உங்களுடன் திருவுருவத்திலும் எங்களை நீதித்திருக்கின்ற நினைக்கும் உள்ளாகாமல் அறிவிறக்கத்தினாலே எங்கள் உடலுக்கும் ஆன்மாவுக்கும் அருள்கொள்ளும். இதோ நம் ஆண்டவர் இயேசு உலகின் பாவங்களை போக்குகிற மெய்யான செம்மறி, ஏன் அஞ்சுகிறீர்கள், துணிவோடுங்கள், நான் தான் என்று சொல்லுகிறவர், நமக்குள்ளே வந்து நம்பிக்கையை வளர்க்கிறவர், இந்த அற்புதரின் விருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிற நாம் ஒவ்வொருவரும் பேர் பெற்றோர். கிறிஸ்துவின் ஆத்மாவே என்னை புனிதமாக்கும், கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும், கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும், கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே, கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும், உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும், உம்மிடமிருந்து
உயர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். ஆமென். தமிழக ஆயத்தரவையின் எம்மாவஸ் விருதுயாமை கட்டிடப்பணி நிறைவடைய செல்வம். எம்மாவஸ் ஆண்டவரே, எமது வயதில் நடைபெறும் உலகிற்கு அமைக்கப்பட்ட இறையால் நிறைவேற கட்டளையிடப்பட்டதாக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தடையின்றி கட்டளையிடப்பட்ட நீதிபடி செய்வீராக. இதற்கு தேவையான உதவியையும் பணமுதவியையும் பொருளுதவியையும் உமது வழியாக நீர் தந்து ஆசீர்வதிப்பீராக. எம்மாவூஸ் சீடர்களின் மனக்கண்களை நீர் திறந்தது போல இம்மையத்தை ஞானத்திற்காக அனைவரும் அனைவருக்கு எழுப்பப்பட்டதிலிருந்து நீர் கட்டணம் பேருதவியாக இருப்பதாக. என் தாய் அன்னை மரியாள் பரிந்துரையில் மது வல்லமையை ஏற்றுக்கொள்கிறோம். இயேசுவே, ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோம். எங்கள் துன்பங்களில் எங்களுடன் இருந்து எங்களை பாதுகாக்கின்ற எங்கள் தந்தையாகிய இறைவா, விண்ணக உணவை உட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கன்னியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே கண்ணியை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறை உண்மை பெற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அச்சம் தவிர்த்து நம்பிக்கையில் வாழ சென்று வாருங்கள். திருப்படி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே, புதுமைகளை புரியும் எங்கள் புனித அந்தோனியாரே, இறைவனிடம் பரிந்து பேசும் புனித அந்தோனியாரே,